Hey friends, this is Nisha. இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது நம்ம டேக்குக்கான ஒரு ஒன் ஷாட்டா. அண்ட் இது ஒரு பர்த்டே ஒன் ஷாட் கூடடா. என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டே தான். ரிலேட்டட் ஹாப்பி பர்த்டே ஷர்மி. சொல்லப்போனால் இந்த வீடியோ நான் நேற்றே போட்டிருக்கணும். ஸோ சாரி லேட்டாக வீடியோ போடுறதுக்கு. சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஜங்குக் தாண்டா ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்கான். ஸ்கூல் பேக் மாதிரி ஒரு பேக் வேர் பண்ணிவிட்டு பஸ்ஸுக்கு தாண்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் என்ன இந்த பஸ்ஸை இன்னும் காணலை, ஆஃப் அன் ஹவராக வெயிட் பண்ணுறேன், ஒரு பஸ் கூட வரல, எனக்கு இவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க முதுகில் யாரோ வந்து தட்டுறாங்க. ஸோ அப்போ நம்ம ஜக்கு கூட திரும்பி பார்த்தா, என்னடா மச்சான் எனக்கு முன்னாடியே கிளம்புனா இன்னும் இங்கே நின்றுட்டுருக்க, ஸ்கூலுக்கு போல, டேய் நான் என்னடா பண்ணுறது, பஸ்ஸே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்கு கூடயே போயிட்டு அங்கே இருக்க சீட் இருக்கும்ல, ஸோ அங்கே போய் உட்காரான். ஸோ அப்போ நம்ம ஜிம்மி தான், என்னடா மச்சான் ஏன் சேட் ஆகுற, ஐயோ மச்சான் சீக்கிரம் போகணுண்டா டைம் ஆச்சு, டேய் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி நான் 1 hour இருக்குடா, நீ ஏன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்குற, டேய் உனக்கு தான் தெரியும்ல நான் எதுக்கு போகிறேன்ட்டு, தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே பஸ் வந்துருச்சு, ஜிமின் வா பஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படி போய் நிற்கிறான். பஸ்ஸும் ஸ்டாப் ஆகுது, 2 பேரும் உள்ளே ஏறுறாங்க. ஸோ போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு, டேய் மச்சான் என்னடா அவன் தான் அவனுக்கு செட் ஆக மாட்டான்னு தெரியுதுல, எதுக்கு அவன் முன்னாடியே சுற்றிட்டு இருக்க, இங்கே பார் ஜிமினா, அவனுக்கு என்னை பிடிக்கல அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது சரியா, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை பார்க்க தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு அவனோட ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே அதுலேயே ஸ்டாப் பண்ணி அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான், ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் திரும்பிக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அவன் ஃபோனில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு, நான் ஏன் உன் மேலே இவ்வளோ க்ரேஸாக இருக்கேன், எனக்கே உன்னை இவ்வளோ பிடிச்சிருக்கு, உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன், பட் உனக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது, எப்போ என்னை பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டுருக்கா, ஆனால் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்க பர்சனுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்து சிரிச்சிட்டே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆனால் இப்போ நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் தான் ஸ்கூலில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் வந்துட்டு 9th படிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜிமின் வந்துட்டு, டே மச்சான் நான் கிளாஸ் போகிறேன், நீ வந்து போய் மீட் பண்ணிட்டு வந்துடு, நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு குதிச்சு ஒரு கிரவுண்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஜங்குக் வந்துட்டு போயிட்டு அந்த கிரவுண்ட்லேருந்து சீட்டிங் பிளேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு அவன் பேக் வச்சுட்டு உட்காரான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக் அப்படியே தேடி பார்க்குறான், அவன் தேடுற பர்சன் அங்கே இருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜங்குக்கு அந்த பர்சன் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சோன்னு ஃபேஸ்லாம் ரொம்ப சேட் ஆகுது. ஸோ அப்போது ஒரு வாய்ஸ், ஹே டேயாங் என்னடா இவ்வளோ லேட்டாக வர அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே அவன் மூஞ்சி ஃபுல்லாக சிரிப்போடு அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா பின்னாடி டேயாங் தான் நிற்கிறான். ஸோ அவன் அப்படியே அவனோட ஸ்போர்ட்ஸ் பேக்கெல்லாம் தூக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த பக்கத்துலேருந்து கூப்பிட்டு யோங்கி தான், சீக்கிரம் வாடாட்டே, வர யோங்கி ஏன் கத்துற அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே அந்த கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். ஸோ அப்படியே என்ட்ரி ஆகும்போது நம்ம ஜங்குக்கை தான் பார்க்குறான். ஒரு நிமிஷம் நின்று அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு அப்புறம் கண்டுக்காதபடி அப்படியே அங்கேருந்து போகிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அவன் மனசுக்குள்ளேயே, அதான் பார்க்குறல்ல நானும் பார்க்குறேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன வந்து பேச வேண்டிதானே, போகிறான் பார் குரங்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை திட்டிக்கிட்டே அங்கே உட்காந்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் நம்ம டேங்கு டக்குன்னு ஒரு மாதிரி புகையேறுது. டே என்ன ஆச்சு தெரில, யாரும் என்னை திட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணியை கடகடன்னு குடிக்கிறான். ஸோ அப்போ நம்ம யூங்கி, வேறு யார் திட்டுவா, இதோ அவன் உட்காந்துருக்கான் பார், அவன் தான் ஒன்று திட்டுவான், வேறு யாருக்கு ஒன்று திட்டுற அளவுக்குலாம் தெரிய வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சிரிச்சுட்டே போயிட்டு கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்போ இந்த பக்கம் மட்டும் அவங்க அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்கை பார்த்து ஒரு முறைச்சிட்டு அவனும் போயிட்டு ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நம்ம டேங்கும் யோங்கியும் வந்து 11th படிக்கிறாங்க ஓகேவா.
ஸோ அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டேயாங்க யாரோ கூப்பிடுறாங்க. ஹே டேயாங் இங்கே வா. சீனியர் அப்படின்ட்டு நம்ம டேயாங் தான் அப்படியே வந்து போகிறான். அது நம்ம டேயாங்கோட சீனியர் தான். ஸோ யார் வச்சுக்கலாம்? காய். ஓகே காய். ஸோ நம்ம டேயாங்கோட சீனியர் காய் தான் கூப்பிடுறாங்க. ஸோ அப்போ நம்ம டேயும் போகிறாங்க. சொல்லுங்கள் சீனியர். இங்கே பாரு டேயாங், நீ இந்த கேம் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுற. ஸோ எங்கள் சீனியர்ஸ் கேங்கில் நீயும் ஜாயின் பண்ணிக்கிறியா? அது ஹயாங் எப்படின்னா உங்கள் கூட, அதுவும் நான் 11th நீங்கள் 12th இருக்கட்டுமே, இதில் என்ன இருக்குது? நீயும் சீனியர் தான், பரவாயில்ல வந்து எங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கோ. ஐயோ வேணாம் சீனியர், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுக்கிறேன். ஹே சீரியஸாக சொல்கிறியா? நான் உன்னை இன்வைட் பண்ணுறேன் குரூப்புக்கு. பரவாயில்ல சீனியர், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட தான் பிடிக்கும். அண்ட் உங்கள் டீமில் நிறைய நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அப்புறம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? என் டீமுக்கு எனக்கு கேப்டனாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்லிவிட்டு, சரி சீனியர் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ அப்போ காயும் ஒரு நாள் நான் கூப்பிடுற இடத்துக்கு நீ வரதாண்டா போகிற, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம காய் ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து மூவ் ஆகுறாரு. ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே காயை பார்த்து அந்த முறைக்கிறான். நம்ம ஜங்குக்கு காயை பிடிக்கவே இல்லை. பிகாஸ் வந்து காய் வந்து டேயாங் எப்படி பார்க்குறாங்கன்ட்டு ஜங்குக்கு நல்லாவே தெரியும். பட் டேயாங்க்கு அதை பற்றி தெரியல. அவன் நார்மலாக சீனியர் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் பழகுறான். பட் நம்ம ஜங்குக்கு நல்லாவே தெரியும் காய் நம்ம டே எப்படி பார்க்குறான்னு. ஸோ அப்படியே முறைச்சிக்கிட்டே உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்போ காய் தான் அப்படின்னு நம்ம ஜங்கு கிட்டே தான் வரான். ஏய் இங்கே என்ன பண்ணுற? கிளாஸ் போ. கிளாஸ் ஸ்டார்ட் ஆக இன்னும் 1/2 hourக்கு மேலே இருக்குது, எனக்கு போக தெரியும், நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம காய் தான், ஹேய் சின்ன பசங்களுக்கெல்லாம் இங்கே அலோடு இல்லை, கிளம்பு. யார் சின்ன பையன்? நீ தான்டா, 9th தானே படிக்கிற, இது 10th மேலே தான் அலோடு, நீ கிளம்பு. அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, ஸ்கூலில் இருக்க எல்லா இடமும் எல்லாருக்கும் பொது தான், நீங்கள் யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு தான் நீங்கள் சொல்லாதீங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் போங்க, நான் கேம் பார்க்குறதுக்கு உட்காந்துருக்கேன், உங்கள்கிட்ட பேசி எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்கல, உங்களுக்கு வேணால் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேயே ஸ்டப்பன்னாக உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்போ நம்ம காய் தான் நம்ம ஜங்கு கூட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே தூக்குறான். என்னடா திமுறா? வயசுக்கு ஏற்ற பேச்சா பேசுகிற? உன்னோட நான் எவ்வளோ பெரிய சீனியர், என்ன நீ என்கிட்ட இப்படி பேசுகிற? சீனியர்னா உங்ககிட்டயே வச்சுக்கோங்க, இப்படி மேலே கை வைக்கிற வேலைக்கு அதுங்க என்ன விடுங்க. ஏய் என்ன அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி பஞ்ச் பண்ண போகிறான் நம்ம ஜங்குக்கு ஃபேஸில். ஸோ அப்போ நம்ம டேயாங் தான், சீனியர் என்ன பண்ணுறீங்க அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம அப்படின்னு நம்ம ஜங்கு கூட ஷர்ட்டை விட்டுறான். நம்ம ஜங்கு கூட டப்புனு கீழே விழுந்துடுறான். ஸோ அப்போ நம்ம டேயாங் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு, என்ன பண்ணுறீங்க சீனியர்? அவன் சின்ன பையன், 9th தான் படிக்கிறான், அவனை போய் அடிக்க போகிறீங்க? என்ன பண்ண அவன் உங்களை, எதுக்கு அடிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் கொஸ்டின் பண்ண. ஸோ அப்போ நம்ம காய் தான், இல்லட்டு சின்ன பசங்களுக்கு இங்கே அலோடு இல்லை, கிளம்புன்னு. ஸோ போக மாட்டேன்னு ஸ்டப்பனாக இருக்கான். ஸோ அதுதான், இருந்தாலும் நீங்கள் கை நீட்டுறது தப்பு சீனியர், அவன்கிட்ட சாரி கேளுங்க அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம காய்தா, ஏட்டே என்ன விளையாடுறியா? அவன் என்னோட சின்ன பையன், நான் போய் அவன்கிட்ட எப்படி சாரி கேளுங்கன்றேன்ல. சாரி பட் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, இங்கே தான் அவனு போக சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம காய் சொல்ல. ஸோ அப்போ நம்ம டேயாங் தான் நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு, இங்கேருந்து கிளம்பு. அது இல்லட்டே, இங்கேருந்து கிளம்பு. ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே அவன் பேக் எடுத்துகிட்டு அப்படியே போகிறான். ஸோ அப்போ நம்ம காய் பார்த்துட்டு, இங்கே பாருட்டே சின்ன பசங்களெல்லாம் உள்ளே அலோவ் பண்ணாத. இல்லை சீனியர், அவன் எப்போயுமே இங்கே வந்து உட்காந்துட்டு கேம்லாம் பார்க்க தான் செய்வான். ஸோ எப்போயுமே வரானே, நான் தான் அலோவ் பண்ணேன், சாரி அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஸோ அவன் நம்ம காய் தான், அது பரவாயில்லட்டே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு சாரிலாம் கேட்குற, விடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம காய் என்ன பண்ணுறான், நம்ம அவங்களோட ஷோல்டரில் அப்படியே கை போட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். நம்ம ஜங்குக்கிட்டே திரும்பி பார்க்குறான். ஸோ நம்ம அவங்களோட ஷோல்டர் மேலே நம்ம காயோட கை இருக்குது. நம்ம ஜங்குக்கு அதை பார்க்க அப்படியே பயங்கரமாக கோவமாக வருது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கேருந்து ஓடிடுறான். ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, லன்ச் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டேயாங் தான், யூங்கி நில்லுடா, எங்கடா ஓடுற, டேய்
டேய் பூனை நில்லுடா அப்படின்ட்டு அப்படியே நம்ம யூங்கியை துரத்திக்கிட்டே ஓடுறான். ஸோ அப்போ சடன்லி யாரோ டேங்கோட ஹேண்ட்ஸை இழுத்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா அங்கே ஒரு சின்ன வே மாதிரி குட்டி வே, ஓகேவா? ஸோ ஒரு எப்படி சொன்னால் அங்கே யாருமே வரமாட்டாங்கன்ற மாதிரி ரொம்ப சின்ன வழி அது. ஸோ அதுக்குள்ளே யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது நம்ம டக்குன்னு உள்ளே போயிட்டு அம்மா யாவண்டாது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது நம்ம ஜங்குக் தான் நிற்கிறான். ஏய் என்ன வேணும் உனக்கு? அது டேயாங்க அது சாரி, என்னால் தானே இன்னைக்கு நீ அந்த சீனியர்கிட்ட சாரி சொன்ன, ரியலி சாரி. இங்கே பார், எனக்கு ஒரு சாரிலாம் தேவை கிடையாது. என் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கியா, எனக்கு அதுவே போதும். நான் டிஸ்டர்ப்லாம் பண்ணலட்டே. இங்கே பார், எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. சொல்லப்போனால் எனக்கு பாய்ஸ் மேலே இருக்க இந்த லவ் மேலாம் நம்பிக்கையே கிடையாது. அதெல்லாம் ஜஸ்ட்டு இன்ஃபேக்சுவேஷன் க்காக ஜஸ்ட்டு அப்படி தோணுது, அவ்வளோதானே தவிர்த்து அதெல்லாம் லவ் கிடையாது, புரிஞ்சுக்கோ. உன் மண்டைக்குள்ளே என்ன ஓடுதுன்னா எனக்கு தெரில. பட் எனக்கு கேர்ள்ஸை தான் பிடிக்கும், எனக்கு கேர்ள்ஸ் கூட பண்ண தான் பிடிக்கும். அதே மாதிரி நான் லவ்னு பண்ணேன்னா ஒரு பொண்ணை தான் பண்ணுவேன். பையனெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம டேங்க அங்கேருந்து அப்படியே மூவ் பண்ண ட்ரை பண்ண நம்ம ஜங்குக் தான் நம்ம டேங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து அவனை அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். டேய் விடு விடு ஜங்குக், என்ன பண்ணுற? அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் அப்படியே நம்ம டேங்கோட லிப்ஸ் அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்றான். ஸோ அப்போ நம்ம டேங்க அப்படியே அந்த கிஸ் டக்குன்னு பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி திருப்பி நம்ம ஜங்குக்கை வாலை ஃபேஸ் பண்ண மாதிரி நிற்க வச்சுட்டு அவனோட கையை அப்படியே பேக் சைடில் லாக் பண்ணுறான். ஸோ நம்ம டேங்க அப்படியே நம்ம ஜங்குக்கோட இயர்ஸ் கிட்ட வந்து, என்னோட பண்ணுற பைத்தியக்காரா, இப்போ தானே சொன்னேன் எனக்கு பாய்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு பாய்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, புரிஞ்சுக்கோ. நீ உண்மையிலே நான் லவ் பண்ணனா நீ என்னை புரிஞ்சுக்கோ. சும்மா இதெல்லாம் ஜஸ்ட்டு செக்ஸுக்காக படுறது மட்டும்தான், உன்னோட ஹார்மோன்ஸ் சேர இது மட்டும்தான் நீ தவிர்த்து மற்றபடி உனக்கு மேலக்கு இது லவ் கிடையாது. இப்போ கூட உன்னால் எனக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. நீ எனக்கு கிஸ் தானே பண்ண, உன்னோட பாடிக்கு ஏதோ நீட் தேவைப்படுதுன்னு சொல்லி என்கிட்ட வர, அவ்வளோதான். இது லவ் இல்லை ஜங்குக், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம டேங் ரொம்ப அழுத்தமாக சொல்ல. அப்போ நம்ம ஜங்குக் தான், இங்கே பாருட்டே, நான் ஒன்றை தான் லவ் பண்ணுறேன், எனக்கு நல்லா தெரியும் இது லவ் தான், உனக்கு அது புரிய மாட்டேங்குதா? எனக்கு நல்லா தெரியும் இது லவ் தான். அண்ட் இப்போ கிஸ் பண்ணது கூட என் பாடி நீட்காகலாம் ஒன்றும் கிடையாது. என்னோடய லவ்வை எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல, இப்படி பண்ணால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்னு நினச்சி பண்ணேன். இதை பாடி நீடுன்னு எப்படி சொல்கிறட்டே? உன்னோட பாடி நீட்காக நீ கிஸ் பண்ணுவியா? ஏன் நீ ஒரு பர்சன் லவ் பண்ண கிஸ் பண்ண மாட்டியா? அது உன்னோட பாடி நீடான்னு அப்படின்ட்டு நம்ம டேங்கோட கையை தட்டி விட்டுட்டு ஆனால் அப்படியே தள்ளி வைக்கிறான். இங்கே பாருட்டே, நான் சின்ன பையனாக இருக்கலாம், ஆனால் இது லவ் தான், எனக்கே தெரியுது. இவ்வளோ சின்ன பையனாக்குற எனக்கே தெரியுது, உனக்கு ஏன்ட்டே தெரியல இது லவ்னு. இங்கே பார் ஜங்குக், என்ன தான் நீ மேலே வச்சுக்கிற லவ்வாகவே இருந்தாலும் நம்மளால் லைஃப்பை லீட் பண்ண முடியாதுடா, நம்மளால் ஒன்றா சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது. சொல்லப்போனால் உன்னால் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோ, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் கூட கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கணும், செக்ஷன் ஒன்று இருக்கணும். அதெல்லாம் நல்லா போகலன்னா கண்டிப்பாக லைஃப் நல்லா இருக்காது ஜங்குக். ஸோ இது தேடிட்டு என்கிட்ட வராத. லவ் வேணாம், லஸ்ட்டும் வேணாம், எதுவுமே வேணாம், நமக்குள்ளே எதுவுமே வேணாம். நீ என்கிட்ட பேசணும்னு ட்ரை கூட பண்ண வேணாம். இங்கே பாருட்டே, உனக்கு என் நிலமை புரியுதா புரியலையா? நான் மேலே வச்சுக்கிறது அப்படி பியோர் லவ்டே, நீ இதுக்குள்ளே லஸ்டெல்லாம் ஏன் கொண்டு வர? இங்கே பார் ஜங்குக், பியோர் லவ்வாகவே இருந்தாலும் அது தேவைப்படுது, ஓகேயா? எல்லா பாடிக்கும் ஒரு நீட் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பொண்ணாலெல்லாம் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே முடியாது. டே என்ன பேசுகிற நீ? டேய் நீ என்ன நினச்சிட்டு இருக்கா? லவ்ன்றது வேறு லவ் மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் கிடையாது. உனக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது.
அது எப்படி நீ சொல்லுவ? என்னால் அதெல்லாம் பண்ண முடியும். என்ன பண்ணுவ? ஆமாம், எப்படி பண்ணுவ சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம டேங் கேட்க நம்ம ஜொங்கக்குடி திருன்னு முழிக்கிறோம். தெரியாதுல்ல, ஏன்னா அப்பெல்லாம் உன்னால் பண்ண முடியாது. இங்கே பாரு, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய பயலாக இல்லை. உனக்கு தெரிஞ்ச அளவுக்குலாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நான் ஒன்று சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுன்னா எப்படி பண்ணுவேன் சொல்லு பார்க்கலாம். அத்தை 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 இங்கே பாரு ஜொங்கு, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு பொண்ணால் மட்டும்தான் என்னை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும். ஒன்னாலலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம டே சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம ஜொங்கோக் இங்கே பாரு என்னால் முடியும். இங்கே பாரு ஜொங்கோக், சொன்னதே சும்மா சும்மா சொல்லிகிட்டு இருக்காத. எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. எனக்கு வேண்டானா வேண்டாம், பேசாமல் இரேன். நான் இங்கேருந்து போகிறேன். அண்ட் மறுபடியும் என்கிட்ட பேச ட்ரை பண்ணாத. இது உன்னோட ஏஜில் ஆர்வக்கோளாறை தவிர்த்து மற்றபடி இதை லவ்வும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. நீ இதை லவ்வுன்னு நினச்சதுலாம் என்கிட்ட வராத ப்ளீஸ் அப்படின்ட்டு நம்ம அங்கேருந்து மூவ் பண்ணுறான். ஸோ நம்ம ஜங்குக்குருமா சேடாக நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவன் நடந்து அவனோட கிளாஸ் போகிறான். நம்ம ஜிமின் தான் உட்காந்துட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்போ நம்ம ஜங்கு இப்படி சேடாக வரதை பார்த்து நம்ம ஜிமின் தான், மச்சான் என்னடா யார் மாதிரி இருக்க? ஜிமினா, நான் கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? கேளு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுனா என்ன? ஏன்டா இப்போ அதை கேட்குற? உனக்கு யார் அதை பற்றி சொன்னா? இல்லை நீ சொல்ல. சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுனா என்ன அது அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் அப்படி நம்ம ஜங்கு காதுகிட்ட போயிட்டு, அதுதானா? டேங் இருக்கான்ல, ஓ இதை பற்றி அவன் தான் உனக்கு சொன்னானா? சரி, டேங் என்ன சொன்னான்? டேங் இருக்கான்ல, அவன் என்ன சொன்னானா, அவனுக்கு கேர்ள்ஸு தான் பிடிக்குமா. அவனை ஒரு கேர்ள் தான் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவாளாம். பார்த்தா குறைக்கு என்னால் அவனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே முடியாது. லவ் இருந்தாலும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னான். ஓ அப்படி வராரா சார்? என்ன பண்ணணும் இப்போனா? எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு தலை வலிக்குது ஜிமினா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஃபேஸ் ரொம்ப சேடாக வச்சுட்டே பேசுகிறான். ஸோ அப்போ நம்ம ஜிமின், டேய் அவனுக்கு அருமை தரலடா. 3 வருஷமாக நீ தான் அவனை லவ் பண்ணிருக்கிற. எவனாவது இப்படி லவ் பண்ணுற பையன் கிடச்சா விடுவானா? ஆனால் அவன் விடுறான்ல, அன்லக்கீடா அவன். விடு, பார்த்துக்கலாம். இல்லை ஜிமினா, எனக்கு டேங் வேணும். அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன வேணாலும் அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம ஜிமின், டேய் அவன் சொன்ன ஒரு விஷயம் சரி, நீ சின்ன பையன் சரியா? ஆனால் நான் அவனை லவ் பண்ணுறேனே. இருக்கட்டும், லவ் பண்ணு, கொஞ்சம் டேஸ் போட்டோம்டா. ஒரு ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு உனக்கு அதே லவ் இருந்தா நீ போய் அவனை ப்ரப்போஸ் பண்ணு. அப்பா அவன் ஏற்றுக்கலன்னா அப்பா அவன் லவ்வுக்கு ஒர்த் இல்லைன்னு அர்த்தம்டா சரியா? நீ ஒழுங்காக ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண. இல்லை ஜிமினா, எனக்கு அது தோணவே இல்லை. எனக்கு டேங் அது மட்டும்தான் மண்டக்குள்ள. நீ இப்படியே இரு, அவன் வேற எவ்வளோயா பிக்கப் பண்ணிட்டு போகிறான். ஜிமினா, என்ன இப்படி பேசுகிற? பின்ன என்னடா, உன்னால் இதுக்கு தானே சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிற. அப்போ நான் இப்படி தான் பேசுவேன். சரி சொல்லு, நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம ஜிமினை பார்த்து கேட்க. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே நம்ம ஜங்குக்கு பார்த்து ஒரு மாதிரி ஈவலாக சிரிச்சிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்கு காதுகிட்ட போய் ஏதோ சொல்கிறான். ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆனால் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான்டா. ஸோ நம்ம டேங் தான் அவனோட காலேஜில் உட்காந்துட்ருக்கான். இப்போ நம்ம காலேஜ் 3rd இயர் படிக்கிறான் டேங், ஓகேவா? ஸோ நம்ம டேங் அப்படியே அவனோட காலேஜோட அந்த காம்பவுண்ட் சவுண்ட் மாதிரி ஏறி உட்காந்துட்ருக்குறான். ஸோ பக்கத்தில் நம்ம யூங்கியும் சேனும் இருக்காங்க. ஸோ அப்படியே 2 பேர் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம டே தான், டே மச்சான் ரொம்ப பசிதுரா, கேண்டீன் மூலமா அப்படின்றான். நீ பே பண்ணுறேன்னா சொல்லு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சேன் சொல்ல. ஸோ அப்போ நம்ம டேயாங் பண்ணுறேன் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேயாங்கு யோங்கி சேனு 3 பேர் சேர்ந்து அப்படியே கேண்டீனுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க.
ஸோ அப்படியே நம்ம சேனும் நம்ம சுகாவும் அப்படியே வந்துட்டு சீட்டில் உட்காடுறாங்க. நம்ம டேயாங் போயிட்டு ஃபுட் வாங்கிட்டு வர போகிறான். ஸோ இப்போ ஒரு வாய்ஸ், கேன் ஐ ஜாயின் வித் யூ அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ நம்ம சேன் அப்படியே திரும்பி பார்க்குறோம். ஸோ ரொம்ப க்யூட்டாக, ரொம்பவே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பார்த்தோன்னே விழுந்துருவாங்க யாராக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம சேன் அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு, யார் நீ, இவ்வளோ அழகாக இருக்க? மை செல்ஃப் ஜங்குக். ஸோ இந்த நேமை நம்ம சுகா கேட்டோன்னே டக்குன்னு ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறான். ஸோ அங்கே நிற்கிறது நம்ம ஜங்குக் தான். செம்ம க்யூட்டாக இருக்கிறான். ஒரு மாதிரி அவனோட ஸ்கூல் டைம் ஃபேஸ்லாம் மாறி ஒரு மாதிரி செம்ம ஹாட் அண்ட் க்யூட்டாக இருக்கான் நம்ம ஜங்குக். ஸோ அப்போ நம்ம சுகா பார்த்துட்டு, ஹே ஜங்குக், நீ எங்கள் ஸ்கூல் ஜூனியரில் அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக், ஞாபகம் வச்சுருக்கீங்களே சுகா சீனியர் அப்படின்றான். ஹே, உன்னை மறக்க முடியுமா? என்ன இந்த காலேஜ் தானே நீ? ஃபர்ஸ்ட் இயர். 3 மாதமாக நான் பார்க்கவே இல்லை. நானே உங்கள் எல்லோரையும் இப்போ தான் பார்த்தேன். ஸோ பேசணும்னு தோணுச்சு, வந்தேன். ஹே, ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிற ஜங்குக். மெச்சூரிட்டி ரொம்ப அவசியமாக இருந்துச்சு, அதான். சரி விடுங்க சீனியர். என்ன கேன்டீனில் நீங்கள் 2 பேர் மட்டும் இருக்கீங்க? எங்கே அவர்? ஓ, நீ டேயாங்க கேட்குறியா? அவர் தான். அவன் போயிருக்கான் ஃபுட் வாங்கிட்டு வர. ஓ, ஓகே ஓகே ஓகே. அவர் என்னை பார்த்தாருன்னா கோவப்படுவார். நான் இங்கேருந்து போகிறேன். அப்போ நம்ம சேன் தான் நம்ம ஜங்கு கூட ஆன்சர் பிடிச்சி இழுத்துட்டு, ஏய் எங்கே போகிறேன், வந்து இங்கே உட்காரு. இல்லை சீனியர், எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் அங்கே வெயிட் பண்ணுறான், அங்கே பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஸோ 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. ஸோ ஒரு டேபிளில் நம்ம ஜிமின் தான் உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்ருக்கான். ஸோ அப்போ நம்ம சுகா தான், ஓ இந்த குள்ள வாத்தும் இங்கே தான் இருக்குதா? ஆமாம்மா இங்கே தான் இருக்கான். ஸோ நான் அவங்ககிட்ட போய் உட்காடுறேன், நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் மறுபடியும் சொல்லிட்டாங்க இந்த மூவ் ஆக. ஸோ அப்போ நம்ம சேன் தான் மறுபடியும் கையை பிடிச்சி இழுத்துட்டு, ஹே ப்ளீஸ் 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 இங்கே உட்காரேன் ப்ளீஸ். இல்லை, அது டேயாங் சீனியர் பார்த்தா திட்டுவார், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்லிகிட்டே இருக்க. ஸோ அப்போ ஒரு வாய்ஸ், ஜங்குக் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் அப்படி திரும்புகிறோம். ஸோ மெனி இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஜங்குக்கும் டேயாங்கும் அப்படியே மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜங்குக் அப்படி பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிட்டான். அவனுக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. டேயாங்க பார்த்துட்டு, சீனியர் டேயாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நின்றுட்டுருக்கான். ஹே, நீ ஜங்குக் தானே? எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? எங்கே போன, உன்னை ஸ்கூலில் பார்க்கவே முடியல அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு நம்ம டேயாங் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜங்குக் கிட்ட நெருங்குறான். ஸோ நம்ம ஜங்குக்கு எதுவுமே பேசலை அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ சடன்லி நம்ம சேன் அப்படியே ஃப்ரெண்டில் வந்துட்டு, டே மச்சம் 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 எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கடா, யார்டா இவன், உங்கள் ஸ்கூல் ஜூனியர்னு நம்ம சுகா சொன்னோம், செம்ம அழகாக இருக்கான்டா, அவனை பற்றி டீட்டெயில்ஸ் கூடுறா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேன் அப்படியே நம்ம டேயாங்கோட ஃபேஸ் கிட்ட போய் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், இதாண்டா சாக்கு விட்டா போதுண்டா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ஓடிடுறான். ஸோ அப்போ நம்ம டேயாங் தான்டா நம்ம சேன் அப்படியே தள்ளிட்டு பார்க்குறான். அங்கே நம்ம ஜங்குக் இல்லை. நம்ம டேயாங் அப்படியே அந்த கேன்டீனையே சுற்றி பார்க்குறான். நம்ம ஜங்குக் அங்கே இருக்கானான்னு, பட் அங்கே ஜங்குக் இல்லை, ஒரே ஓட்டமாக ஓடிட்டான். ஸோ இப்போ நம்ம டேயாங் தாண்டா அப்படியே அங்கே இருக்க சேரில் உட்காடுறான். அவனோட ஹெட்டில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி சேடாக்கிட்டான். ஸோ அப்போ நம்ம சுகா, டேயாங் நீ ஏன் இப்போ ஃபீல் பண்ணுற? உனக்கு தான் ஒன்று பிடிக்காதுல்ல, எதுக்கு தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிட்டுருக்குற? ஏய் உனக்கு தெரியும்ல, நான் தான் சொன்னேன்ல என்ன ஆச்சுன்னு. எனக்கு தெரியும்டா, எல்லாம் தெரியும், ஆனால் உனக்கு தான் ஒன்று பிடிக்காது, அப்புறம் என்ன? ஸோ இப்படி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க நம்ம சேன் தான் எதுவுமே புரியாமல், டேயாங் அவனோட ஜூனியர் தானே, அவன்கிட்ட சொல்லி கொஞ்சம் என்ன லவ் பண்ண சொல்டா அப்படின்றான். ஸோ அட்ட டைமில் நம்ம சுகாவும் டேயாங்கோ திரும்பி சேனை பார்த்துட்டு அப்படியே ஒரு முறைக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம சேன், என்னடா முறைக்கிறீங்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடா, ரொம்ப அழகாக வெள்ளையாக இருக்கும், அப்படியே பால் டப்பா மாதிரி இருக்கான்டா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடா, டே ப்ளீஸ்டா டேயாங் எனக்கு ஒன்று கரெக்ட் பண்ணி கொடுறா டேயாங் அப்படின்ற மாதிரி நம்ம சேன் நம்ம டேயாங்கிட்ட போய் ஜங்குக்கு கரெக்ட் பண்ணி கேட்க. ஸோ அப்போ நம்ம டேயாங் தான், யோங்கி இவன் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு,
எனக்கு இருக்கிற காண்டுக்கு இவனை அடித்து கொண்டாலும் கொண்டு வருவேன் இங்கேருந்து கூட்டுப்படா அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம யூங்கி தான் டேய் வாடா எதுக்கு அவனை பிடிச்சி நோண்டிகிட்டு இருக்க வாப்பலாம், டேய் ஜங்குக்கப்போ ஒரு மங்குக்கும் வேணாம் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோங்கி அப்படியே சேனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் தரன்னு. ஸோ அப்போ நம்ம டேங் அப்படியே வந்துடுவோம் மைண்ட் அப்செட்டாக உட்காந்துட்டான். ஸோ அப்போ நம்ம சேந்தாண்டா டேய் யோங்கி என்னை விடுடா, நான் போய் அவன்கிட்ட கேட்டு வரேன்டா, எனக்கு தெரிஞ்சு ஜங்குக்கு டேங் தான் க்ளோஸ் போல் இருக்குது, அவன் வந்து ஜங்குக்கு வந்து டேங் பேச்சு கேட்பான், நான் போய் டேங்கிட்ட ஹெல்ப் கேட்கணும் விடுறான். டேய் லூசு பையலே, உனக்கு அவங்க 2 பேருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? என்னடா இருக்குது, என்ன இருந்தாலும் எனக்கு அவ்வளோ கிடையாது, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குடா மச்சான், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ண போகிறேன், நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சேனா அப்படின்னு நிறுத்தாமல் பேசுகிறாங்க. ஸோ அப்போ நம்ம சுகா தாண்டா டே பைத்தியக்காரா அவங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சுடா எது அப்படின்ற மாதிரி நம்ம சேன் நிமிஷம் ஷாக் ஆகிடுறான். ஸோ அப்போ நம்ம சுகா தான் இப்போ புரியுதா அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு. டேய் ஆனால் டேங் இது வரைக்கும் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையேடா. ஆமாண்டா, அவனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் மைக் செட் போட்டு சொல்லிகிட்டு இருப்பானா, அது அவன் பர்சனல்டா, அதெல்லாம் அவனாக சொல்லாத வரைக்கும் இதெல்லாம் நம்ம கேட்டுக்கூடாது. உனக்கு மட்டும் எப்படா தெரியும்? டேய் அவன் என் ஸ்கூல் மேட்ரா, நீ காலேஜில் தானே ஜாயினே பண்ண, அவன் எனக்கு ஸ்கூல் டைம்லேன்னு தெரியும். சொல்ல போனால் இந்த ஒரு விஷயம் நடந்த அன்னைக்கே எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கேட்டு அவனுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவன் அதிகமாக ஜங்குக்கை தேடினான், ஜங்குக் கிடைக்கவே இல்லை. என்ன யோங்கி சொல்கிற, இது எப்படி நடந்துச்சு எனக்கு கொஞ்சம் விலாவரியாக சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பிடுங்க போகிறதில்ல, பேசாமவா, அவங்க 2 பேருக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு, நீ ஜங்குக்கை பார்க்காத அப்படின்ற மாதிரி நம்ம யூங்கி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். டே யூங்கி என்னடா இப்படி சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சேன் அப்படி நம்ம யூங்கி பின்னாடியே போயிட்டுருக்கான். சரி ஓகேடா, இதோட அன்கட் அப்படியே டெலிகிராமில் இருக்குது, அதை அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் யூடியூப்பில் கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். சரி போங்கடா போயிட்டு பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம டேங்க அப்படியே பெட்லேருந்து தொம்முன்னு கீழே விழுக. ஸோ அப்போ நம்ம டேங்க ஐயோப்பா எப்போ பார்த்தாலும் இந்த கனவை திருப்பி கண்டுட்டு நான் பெட்லேருந்து உருண்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு நம்ம டேங் சொல்லிட்டேன் அப்படியே எந்திரிச்சு உட்காடுறான். டைமை பார்த்தா மணி 9 o'clock, காலேஜ் போகிற டைம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டேங் அப்படியே கடன்னு குளிச்சுட்டு அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஓடுறான் காலேஜுக்கு. 10 மணிக்கு காலேஜுக்குள்ளே ரீச் ஆகிட்டான். இப்போ நம்ம சேனும் யோங்கியும் தாண்டா ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிற யோங்கி, இந்த விஷயம்லாம் உங்களோட 12th ஃபேர்வெல் அப்போ நடந்துச்சா? ஆமாம், எங்களோட ஃபேர்வெல் அப்போ தான். சொல்லப்போனால் காய் எங்களோட சீனியர் தான், அவர் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தார் அப்போ. ஆனால் சீனியர்ஸையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஸோ வந்திருந்தாங்க. ஸோ யாருக்கும் தெரியாமல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். சொல்லப்போனால் நானும் டேங்க தான் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் ட்ரிங்க்ஸுக்கு. காயும் இன்வைட் பண்ணியிருந்தோம், பட் காய் டேங்க்கு வேறு ஏதோ ஒரு மாத்திரையெல்லாம் கலந்து கொடுத்துட்டாரு. பாவம் டேங் அது தெரியாமல் அவரை நம்பி அதெல்லாம் குடிச்சிட்டான். நான் இந்த இடத்துல இல்லாமல் போயிட்டேன், நான் இருந்திருந்தா டேங் அதை ட்ரிங்க் பண்ண விட்டுருக்கவே மாட்டேன். ஓ சரி, அப்போ அந்த பையன் ஜங்குக் அவனுக்கும் இதெல்லாம் நல்லா தெரியும் தானே, அப்புறம் ஏன் அவன் டேங்கிட்ட பேசவே இல்லை? அது எனக்குமே தெரியல. அன்றைக்கி நைட் முடிஞ்சக்கப்புறம் அன்றைக்கி மார்னிங் போயிட்டு நானும் ஜிமினும் டோர் ஓப்பன் பண்ணோம். என்னாச்சு அப்படின்னு நம்ம சேனல் மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கதை கேட்க. ஸோ அப்போ நம்ம ஜிமின் வந்து உட்காந்துட்டு என்ன ஆச்சா அப்படின்ட்டு அப்படி லைட்டாக ஃப்ளாஷ்பேக் போகிறான். ஸோ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 பேரும் அப்படி ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லப்போனால் நம்ம ஜங்குக் வந்து நம்ம அவங்களோட பாடிக்குள்ளேயே புதஞ்சிருவான் போல், அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அந்த பெட்ஷீட்டை 2 பேர் ஹிப் வரைக்கும் தான் 2 பேரும் போட்டிருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு படுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜிமினோடைய பற்றி சிரிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப தரமாக செஞ்சுருப்பார் போல இருக்கே அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம யோகி தான் இப்போ எப்படி போய் எழுப்புறது எனக்கு தெரியாதுப்பா, நான் போய் என் ஃப்ரெண்டை எழுப்பி கூப்பிட்டு போகிறேன். டேய் பைத்தியமா நீ, அவனுங்க வச்சுட்டு போயிருக்கிறது பார்த்தா தெரியல,
இவனுங்க அப்படியே இருக்கானுங்க. இன்னும் ட்ரெஸ் கூட மாற்றலான்னு நினைக்கிறேன். அது எனக்கும் நல்லா தெரியுது. அதுக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டு எந்திரிக்கிற வரைக்கும் என் ஃப்ரெண்டை எங்கேயும் விட்டுருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை யோகி. நான் அப்படியே விட்டேன்னா உங்கள் ஃப்ரெண்டு எந்திரிச்சு என் ஃப்ரெண்டு கடிச்சு தின்றுவார். நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் அப்படியே இந்த ரூம்குள்ளே போக நம்ம யூங்கி விட மாட்டேங்கிறோம். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கே வந்து இவங்க பேசுகிற சவுண்ட் கேட்டுட்டு ஒரு மாதிரி எந்திரிக்கிறோம். எந்திரிச்சு உட்காடுறோம். பார்த்தா நம்ம டேங் தான் ஒரு மாதிரி பேபி மாதிரி தூங்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு மாதிரி சிரிச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக எனக்கு டேடி வந்துட்டு இப்போ பேபி மாதிரி தூங்குறத பாரு அப்படின்ட்டு அப்படியே வந்து எந்திரிச்சிட்டு அவனோட ஷார்ட்ஸு அவனோட பேண்ட்டு ஷர்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு மாதிரி எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு நின்றுட்டு நடக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி லெக்ஸ் கிட்டெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. பிகாஸ் தான் ஃபர்ஸ்ட் டைமில் அவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே நடக்கவே முடியல அவனால். செம்ம பெயின் பேக்லாம். ஸோ அப்படியே நோண்டி நடந்துகிட்ருக்கான். ஸோ அப்படியே நம்ம ஜங்கு கூடயே வெளியே வந்தால் வெளியே தான் நம்ம யூமின் அப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஜங்கு கூடயே திருன்னு முடிச்சுட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம ஜிமின் அப்படியே திரும்பிட்டு மச்சான் எப்படா போச்சு நைட்டு? டே ஜிமின் துரோகி விட்டு போயிட்டல நீ அப்படின்ற மாதிரி அவனை ட்ரை பண்ணுறான். அப்போ நம்ம ஜங்கு கிளம்ப முடியல. நான் மச்சான் பேங்க் வரை பஞ்சரோ டெய் நாய் எல்லாம் முன்னால் வந்துடுறான். இப்போ இதுக்கப்புறம் நான் எப்போ ஒரு ஃபேஸில் முழிப்பேன். அவருக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர் நைட் ஏதோ நீட்டில் இருந்திருக்காரு. அவர் என்கிட்டயே சொன்னார் அவர் பாடிக்கு ஏதோ நீட் தேவைப்படுதுன்னு. நீ போய் என்னை இப்படி கோத்துட்டு போயிட்டியே. இப்போ நான் போய் சொன்னால் அவர் என்ன நினைப்பார்? ஒரு சுச்சுவேஷன் தெரிஞ்சு நான் தான் போய் தப்பாக பிஹேவ் பண்ண நினைக்க மாட்டாரா? நான் என்னை எப்படி விட்டு போயிட்டேன்லாடா அப்படின்ட்டு நம்ம ஜிமின் அடிக்க போக அப்புறம் நம்ம யூங்கி தான் ஏய் ஜங்கு வீடு நாட்டை எங்கே பார்த்துக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், நீ இல்லை. ஸோ நான் அவன்கிட்ட பேசுகிறேன், கவலைப்படாத. இல்லை சீனியர் வேண்டாம், நான் போகிறேன். ஏய் எங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம யூங்கி கேட்க அப்புறம் நம்ம ஜிமின் தான் நீ மச்சான் எங்கே போகிற ஐடியாலக்கா? இல்லைடா அவ்வளோதான், நம்மளுக்கு 10th முடிஞ்சிருச்சு. நான் ஹையர் ஸ்டடீஸ்க்கு வேறு இடம் போகிறேன். என்னடா பேசுகிற லூசா? நீ என் கூட தானே படிக்கிறேன்னா? ஆமாண்ணா. அப்போ நானும் வரேன். ஏய் என்ன நீ விளையாடுற ஜங்கோக்? டேங் கூட இப்படி இருந்துட்டு போகிறேன்ற? இல்லை ஹயம், அவருக்கு என்ன பிடிக்காது. இப்படி என் கூட இருந்தது அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவார். அவருக்கு எப்படி எதுவும் ஞாபகம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ப்ளீஸ் ஐயம் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. கேட்டால் ஏதாவது சொல்லிடுங்க. நீங்கள் ஏதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிங்க சம்திங் ஏதாவது. பட் நான் தான் அவர் கூட இருந்தேன்னு அவருக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் 3 or 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஜங்குக்கை நம்ம காலேஜில் தான் பார்த்துருப்பான். ஸோ இதை தான் நம்ம ஜிமின் வந்துட்டு நம்ம சேன்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான். சீனியர் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஜங்குக், நீ எப்படி இருக்க? ஆமாம் நேற்று எங்கடா போனேன்? டேங் உன்னை தேடினான். ஓ அவர் என்ன தேடினாரா? ஏன் என்னாச்சு? இதுக்கு என்னெல்லாம் தேடுறாரு? அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கா ஃபஸ்ட்டு? ஞாபகம் இருக்காவா? அவனை மறந்ததானடா ஞாபகம் வச்சுக்க. என்ன பேசுகிறீங்க சீனியர்? டேய் நீ என்ன நினச்சிட்ருக்க? அன்றைக்கி நைட் நீ அவங்க கூட இருந்தது அவனுக்கு தெரியாதுண்ணா. என்ன சொல்கிறீங்க சீனியர்? டேய் லூஸு, அவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. சொல்லப்போனால் 3 இயர்ஸாக அவனை தேடிட்டுருக்கான். நீ போகும்போது கூட எங்கே போகிறேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன். இல்லைன்னா நானாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணி உன்னை மீட் பண்ண வச்சுருப்பேன். சொல்லப்போனால் அவன் இந்த 3 இயர்ஸாகவே உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். உன்னை பார்த்தோன்னே ப்ரப்போஸ் பண்ணி உன் கூடவே வந்துடணும், உன் கூட லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தான். ஸோ நீ அவனை பார்த்தோன்னே ஓடுறத பார்த்தோன்னே அவன் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டான். என்ன சொல்கிறீங்க? சீரியஸாவா? நான் விளையாண்டுட்டு அறுகிறேன். அவனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குடா. உன்னை தான் தேடிட்டுருக்கான். போ அவனை போய் மீட் பண்ணு, அவங்ககிட்ட போய் பேசு. இப்போ வரைக்கும் நீ அவனை லவ் பண்ணுறது அண்ணா இல்லையா அண்ணா? பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு சிரிச்சுக்கிட்டே ஓடுறான். ஸோ இதை பார்க்குற நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம யூங்கி தான் டேய் குள்ள பார்த்து அவனை நீ தானே ஊரை விட்டு கூட்டிகிட்டு போனவன் அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி திருட்டுத்தனமாக முடிச்சுட்டு இல்லையே நான் இல்லையே. டேய் நடிக்காதடா நடிக்காத,
ஜங்குக் வெறும் ஸ்கூலை தான் மாற்ற போகிறேன்னா, பட் நீ தானே அவன்கிட்ட என் கண்ணில் பற்றவே கூடாதுன்னு அவனை ஊரை மாற்றி கூட்டிகிட்டு போனவன் அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம ஜிம் நம்ம திருட்டுத்தனமாக சிரிச்சிட்டு கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி சொல்லுங்கள், எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா ஜங்குக் என்கிட்ட சொல்லியிருந்தான் அவன் எந்த ஸ்கூலுக்கு சேஞ்ச் ஆக போகிறேன்னு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவன் பிளான் சேஞ்ச் பண்ணனா அதுக்கு ஒரே காரணம் நீயாக தான் இருப்ப. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் டேங்க்கு கொடுத்தது ட்ரக்ஸ் கிடையாது, அது ஒரு டைப் ஆஃப் டேப்லெட். அது எந்த மாதிரி டேப்லெட்னு சொல்லி உனக்கும் தெரியும். அது சாப்பிட்டா அவன் எதுவும் மறக்க மாட்டான்னு உனக்கு தெரியும். அவன் மிஸ் பண்ணணும் தானே நீ ஜங்குக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போன அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க சீனியர், பட் உங்களால் இன்னொரு விஷயத்த கண்டே பிடிக்க முடியாது. என்ன விஷயம்? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேப்பா அப்படின்னு நினச்சி போக. ஸோ அப்போ நம்ம சுகா தான் டே உலவத்து ஐ லவ் யூடா அப்படின்றாங்க. ஸோ அப்போ நம்ம ஜிமின் அப்படியே சிரிச்சிட்டு ஹே இது எப்படி கண்டுபிடிச்ச முகரை இந்த பார் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எடுத்து காட்டுறான். ஸோ அப்போ நம்ம ஜிமின் ஜங்கு கொடுத்தானா என்னை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதினியாமே. கொடுத்தான் நேற்றே கொடுத்துட்டு தான் அங்கேருந்து ஓடினான் அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சொல்லிவிட்டு நம்ம ஜிமினை துரத்த நம்ம ஜிமின் அப்படியே அங்கேருந்து குடுன்னு ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் யூமின் ஒரு பக்கம் சேர்ந்துற, இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் நம்ம டியாங்கை தேடி ஓடுறான். ஸோ நம்ம டியாங் இப்போ தான் காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. ஸோ அப்போ நம்ம டியாங்கை பார்த்து நம்ம ஜங்குக் அப்படியே ஓடி போயிட்டு நம்ம டியாங் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம டியாங் ஒரு மாதிரி வியர்ட் ஐஸோடு பார்த்துட்டு ஜங்குக் வந்துட்டியா, எங்கே போனேன், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அவங்க. ஐம் சாரி, நான் விட்டு போயிருக்கக்கூடாதுல, ஐம் ரியலி சாரி. டேய் நீ விட்டு போனனால தான் உன்னை மிஸ் பண்ணனால தான் உன் மேலே இருந்தது தான் ட்ரூ லவ்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. போய் சொல்லாதீங்க, நான் உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் தானே என்ன லவ் பண்ணுறீங்க. ஏய் பைத்தியம் மாதிரி பேசாத. நான் ஸ்கூல் டைமில் ஏதோ புரியாமல் பேசிட்டேன், அது தப்பு எனக்கு தெரியும். இங்கே பாரு ஜங்குக், இது லவ்வில் லஸ்ட் எப்போயுமே இருக்கணும். லஸ்ட் இல்லைன்னா அது லவ் ஃபுல்ஃபில் ஆகாது. பட் லஸ்ட் மட்டுமே கிடையாது, இது லவ். இந்த 3 இயர்ஸ் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும். அந்த ஸ்கூல் டேஸில் நீ என்னை 3 இயர்ஸ் எப்படி லவ் பண்ண, துரத்தி நீ என்னை விட்டு போயிருன்னு எத்தனை தடவை சொன்னாலும் என் பின்னாடியே வந்தல. அந்த மாதிரி தான் நீங்கள் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சாலும் இந்த 3 இயர்ஸ் நான் உனக்காக வெயிட் பண்ணேன். நீ எப்படி இருந்தாலும் என்கிட்ட வருவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, அதனால தான் வெயிட் பண்ணேன். நீயும் வந்துட்ட, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி நம்ம டியாங் சொல்கிறான். சரி வா வீட்டுக்கு போகலாம். இப்போ தான்டா காலேஜ் பண்ணேன், எனக்கு தெரியாது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது, எனக்கு இப்போவும் நடக்கணும், வா என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்றான். டேய் காலேஜ்டா, என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கடம் பிடிக்க. சரி வா, எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும்னு பார்த்தோன்னே போகலாமா அப்படின்ட்டு. ஸோ அப்படியே 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அவ்வளோ தாண்டா இந்த ஒன் ஷாட்டை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் லாஸ்ட்லேயும் ஒரு அன்கட் சீன் வைக்கலான்னு நினச்சேன், பட் ஒன் ஷாட்டுக்கு 2 அன்கட் கொஞ்சம் ஓவர் மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சரி ஓகே வேண்டாம், 1 போதும், அதோட பிரேக் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிடுங்கடா. ஸோ அவ்வளோதான்டா, டாடா பாய்.